மே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சட்டுன்னு மழை பெய்தா ஒரே சத்தமா கொர் கொருன்னு சத்தம் போடும் இந்த குட்டி உயிரை பார்த்திருப்பீங்க. அதுதான் நம்ம தவளைகள். அக்கா, அந்த தவளைன்னா வெறும் மண்ணுல இருக்கிற சின்ன ஜந்து தானே? அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் இல்ல குட்டி, இந்த சின்ன ஜந்துவுக்குள்ள எவ்வளவு பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அது ஏன் தண்ணி குடிக்கிறதில்ல? 50,000 முட்டைகள் போடும் தவளை எது? உடம்பு முழுக்க ஐஸ் கட்டியா உறைஞ்சாலும் திரும்ப உயிர் வாழுமா? ஆமா, இந்த ஆச்சரியமூட்டும் தவளைகள பற்றி இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத, நம்ம ஸ்கூல் புத்தகத்துல கூட இல்லாத மொத்தம் 50 சூப்பர் உண்மைகள ஒரு ஜாலியான உரையாடல் வடிவுல தெரிஞ்சுக்கலாம். வாவ், 50 உண்மைகளா? ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்போ ஒரு குட்டி தாண்டுதலோட உலகிலேயே பெரிய தவளை எதுன்னு பார்க்கலாமா? வாங்க சங்கு சக்கரம் வீடியோக்குள்ள போகலாம். தவளைகள் நிலநீர் வாழிகள் வகுப்பைச் சேர்ந்தவை. அதாவது நீருலகிலையும் நிலத்திலையும் வாழக்கூடியவை. ஓஹோ, மீன் மாதிரி தண்ணிலேயே இருக்காதா? ஆமா, சுமார் 6300க்கும் அதிகமான தவளை இனங்கள் உலகத்துல இருக்கு. அடேங்கப்பா. தவளைகள் தண்ணி குடிக்காது. அதுக்கு பதிலா தன் தோல் மூலமா தண்ணிய உறிஞ்சு எடுத்துக்கும். என்னது? தண்ணி குடிக்காதா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா, தவளைகளுக்கு நுரையீரல் இருந்தாலும் தன்னோட ஈரமான தோல் வழியாகவும் சுவாசிக்கும் திறன் இருக்கு. அதான் எப்ப பார்த்தாலும் ஈரமா இருக்கா? கரெக்ட். ஒரு உண்மைய சொல்லட்டுமா? தவளைகள் தங்கள் கண்களை பயன்படுத்தி உணவை விழுங்கும். என்னது? கண்ணாலையா? ஆமா, உணவை விழுங்கும்போது கண்கள் தலைக்குள்ளே சென்று உணவை தொண்டைக்குள் தள்ள உதவும். தவளையின் நாக்கு ரொம்ப நீளமானது, ஒட்டும் தன்மை கொண்டது. சில இனங்களின் நாக்கு அவற்றின் உடலின் நீளத்தை விட 2 மடங்கு இருக்கும். நாக்குனா அவ்ளோ பலமா? கண்டிப்பா. பூச்சிய வேட்டையாட அது தன் நாக்கை வெளியே வீசும் வேகம் நம்ம கண் சிமிட்டும் நேரத்தை விட 5 மடங்கு அதிகம். செம்ம ஸ்பீடு. தவளைகள் எழுப்பும் சத்தத்தை தான் நம்ம கொக்கரித்தல், அதாவது குரோக்கிங்னு சொல்றோம். மழை வந்தா சத்தம் போடுமே, அந்த சத்தத்தை அதிகமா எழுப்புறது ஆண் தவளைகள் தான். பெண் தவளைகளை கவர அது சத்தம் போடும். தவளைகளுக்கு காதுக்கு வெளியே பெரிய துளைகள் இருக்கும். அதுக்கு செவிப்பறை, அதாவது டைம்பனம்னு பேரு. காதா அது? ஆமா, அதுதான் சத்தத்தை கேட்க உதவும். சில தவளைகளுக்கு காதை காட்டிலும் செவிப்பறை பெரிதாக இருந்தா அது ஆண் தவளை. தவளைகள் முட்டையிடுவது தண்ணீரில்தான். அந்த முட்டைகள் கூட்டமாக இருக்கும். அதுக்கு தவளை கூட்டம், அதாவது ஃப்ராக் ஸ்பான்னு பேரு. ஜெல்லி மாதிரி இருக்குமே. முட்டையிலிருந்து வெளியே வர குஞ்சுகளை தலைப்பிரட்டைன்னு சொல்லுவோம். தலைப்பிரட்டைகள் மீன்களைப் போல செவில்கள் மூலமா தான் தண்ணிக்குள்ள சுவாசிக்கும்.